கோடை விழாவை ஒட்டி 53வது மலர் கண்காட்சிக்கு கொடைக்கானல் தயாராகி வருகிறது. இதையொட்டி வகை வகையான ரோஜாக்களும் 1 கோடி வண்ண மலர்களையும் தாங்கி நிற்கும் மலர் மேடைகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மலைகளால் சூழப்பட்டு இயற்கை அன்னையின் இணையற்ற எழிலை தன்னகத்தே கொண்டுள்ள மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலின் கோடை விழா மலர் கண்காட்சியுடன் வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. மலர் கண்காட்சிக்காக பிரையண்ட் பூங்காவில் 88 மலர்பாத்திகள் அமைக்கப்பட்டு சால்வியா, பிங்க் ஆஸ்டர், கேலண்டுலா, மேரிகோல்ட், சூப்பர் கிங் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட ரோஜாக்கள் மற்றும் 7 வகை வண்ணங்களில் டேலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூத்து குலுங்குகின்றன. மேலும் இந்த ஆண்டு மலர் கண்காட்சிக்காக தோட்டக்கலைத்துறை சார்பில் 3 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு தற்போது 1 கோடி வண்ண மலர்களுடன் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் மலர்களின் மகாராணியாய் காட்சியளிக்கிறது. கொடைக்கானல் வந்து 3 நாள் இருக்குங்க. நல்லா அழகா பராமரிக்கிறாங்க. எல்லா செடிகளும் அழகா இருக்குங்க. ரொம்ப அழகான மலர் கண்காட்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம். இங்க கொடைக்கானல் பூங்காவுக்கு வந்திருக்கோம். நாங்க ஃப்ளவர்ஸ்லாம் ரெடியா இருக்கு. இங்க ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் ஏரியில் நாளை மறுநாள் படகு போட்டி நடைபெறுகிறது. மேலும் கோலப்போட்டி, மாரத்தான் போட்டி, குதிரை பந்தயம், நாய் கண்காட்சி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இதனிடையே கொடைக்கானலில் நேற்று திடீரென மேகமூட்டம் சூழ்ந்து மூடுபனிக்கிடையே கோடை மழை பெய்தது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது.